வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனையை பத்தி தாங்க. இதுவே ஆண்களுக்கு எதனால ஏற்படுதுன்னா, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற கண்டிஷன். ஆண்களோட விந்தணுக்கள் குறைவான தன்மை, ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இல்ல விந்தணுக்களே இல்லாது, ஆசோஸ்பெர்மியா. இது இல்லாம அவங்களுடைய மார்ஃபாலஜி அண்ட் மொட்டிலிட்டியில எதனா டிஃபெக்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். இது இல்லாம பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு சினைநீர் பை கட்டியா இருக்கட்டும், பல்கி யூட்ரஸ், இல்லை அடினோமயோசிஸ், இந்த மாதிரியான ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் கண்டிஷனாலுமே பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் வரும். இது இல்லாமல் அவங்க ரொம்ப நாள் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ல இருந்து இதனால அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே குழந்தையின்மை பிரச்சனைகள் வரும். இதற்கு நம்மளோட சித்தா 365 ஹெல்த் கேர்ல சித்த மருத்துவங்களை பயன்படுத்தி நிறைய கேசஸ் நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வைஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது சம்மந்தமாக எதுனா உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை என்கொயரிஸ் எதுனா தேவைப்படுதுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? நன்றி. இங்க எல்லார் வாழ்க்கையில பிரச்சனை வருது சகஜம்தான். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சா அது துரத்தும், நம்ம ஓடணும். அதே நம்ம திரும்பி நின்னு முறைச்சா, இவ்வளவு நேரம் இவனதான துரத்தணுங்கிற வெக்கமே இல்லாம அது தலை பெருக்க ஓடும். நம்ம ஓடணுமா இல்ல அதை ஓட விடணுமா?